நேபாளத்திலிருந்து அழைத்து வரப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தியிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளினூடாக பல விடயங்கள் தெரிய வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அதன்படி கனியமுள்ள சஞ்சீவவின் கொலை இடம்பெற்ற பின்னர் இசாரா செவ்வந்தி தலைமறைவாகியிருந்ததாக கூறப்படும் மித்தனிய பகுதியில் உள்ள வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த வீட்டிற்கு இசாரா அழைத்து செல்லப்பட்டு அங்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தங்காளி பகுதியிலும் இசாரா தங்கியிருந்துள்ளமை தெரியவந்துள்ளது. இதேவேளை சஞ்சீவவின் கொலைக்கு பின்னர் இசாரா செவ்வந்தி வாடகை வாகனம் ஒன்றினூடாக கிளிநொச்சிக்கு சென்று அங்கு சில நாட்கள் தங்கியுள்ளார். அதன் பின்னர் கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக இசாரா குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் 3 வாரங்கள் தங்கியிருந்த நிலையில் அங்கிருந்து நேபாளத்துக்கு தப்பிச் சென்றதாகவும் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இந்தியாவில் சுமார் 2 வாரங்கள் தங்கியிருந்த போது JKY அவருக்கு தமிழினி என்ற பெயரில் ஒரு இந்திய அடையாள அட்டையை தயாரித்து கொடுத்துள்ளார். அதன் பின்னரே நேபாளம் சென்றதாக அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் பல மாதமாக தேடுதலின் பின்னர் இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட 6 சந்தேக நபர்கள் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். இதனை அடுத்து இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களையும் 72 மணித்தியாலங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. எனினும் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாது அறிக்கைகளை சமர்ப்பித்து நீதவானிடம் தடுப்பு காவலுக்கான அனுமதி பெறப்பட்டுள்ளது.